ரெடி. ரெடியா? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்ற எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாக ஏற்கனவே இதே 4 ஃப்ரேம் சரங்கத்தில் நாங்கள் 2 முறை இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆவணப்படத்தை திரையிட்டிருக்கோம். மதுரையை சேர்ந்த ஊடகவியலாளர் எங்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு தவம் அப்புறம் அவருடைய நண்பர் தமிழ்தாசன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஆவணப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. முழுக்க 2 மதங்களுக்கு இடையில எந்த அளவுக்கு நல்லிணக்கம் இருக்குது அப்படின்றத வெளியே சொல்லணுன்றதுக்காக தான் அந்த படம் தயாரிக்கப்பட்டது. வேறு எந்த அரசியல் உள்நோக்கங்களுக்காகவும் அல்ல. ஆனால் அந்த மத நல்லிணக்கமான அந்த ஆவணப்படத்தை திரையிடும்போது சில பேர்வழிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறாங்க. வணக்கம். இந்த பக்கம் இப்போ அந்த மத நல்லிணக்க ஆவணப்படத்தை திரையிடணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருந்தோம். இந்த தனியார் திரையிடலை இன்றைக்கு பகல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலையில் ஒரு 10-11 மணி அளவில் இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்கள் மேலாளருக்கு கால் பண்ணி மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை திரையிட்டால் நாங்கள் வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இந்து முன்னணி அப்படின்ற பேரை சொல்லி 2 பேர் அதில் தங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளங்கோ அப்படின்ற ஒருத்தர், ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர், 2 பேருமே இந்து முன்னணி நிர்வாகிகள்னு தங்களை அறிமுகப்படுத்திட்டு அரங்கத்தினரை மிரட்டி இருக்கிறாங்க. அரங்கத்தினர் அதற்கு பிறகு எங்கள்கிட்ட தகவல் சொன்னதை ஒட்டி நாங்கள் இங்கே வரும்போது எங்களுடைய இயக்குனர் தவம் இங்கே வர்றாரு. வரும்போது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் 10 பேராக கூட்டமாக அரங்கத்திற்கு உள்ளே ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ளே போய் அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. அதை ஒட்டி அரங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அரங்கத்தில் இது போன்ற விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதனால் திரையிடலை நாங்கள் தள்ளி வைக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரங்கத்தினர் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இந்த தகவலை நுங்கம்பாக்கம் F3 காவல் நிலையத்தில் எங்கள் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அரவிந்த், அதுக்கப்புறம் பொருளாளர் சதீஷ், அதுக்கப்புறம் துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் தவம் எல்லாரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க போன போது எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் மேலிடத்தில் கேட்டு தான் முடிவெடுக்க முடியும்னு காவல்துறையும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுவரை மேலிடத்திலிருந்து நாங்கள் உத்தரவு பெறுகின்ற வரை நீங்கள் திரையிடக்கூடாது அப்படின்னும் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதை ஒட்டி நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த ஆவணப்படத்தை இந்து முன்னணியினுடைய மிரட்டல், அவர்களுடைய மிரட்டலின் பேரில் இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்களை பின்வாங்க வைத்தல், அதற்கு பிறகு காவல்துறையினுடைய அலுவலகத்திலேயே போய் இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு லெட்டர் பேடு ரா முனுசாமி என்கின்ற மாவட்ட துணைத் தலைவர்னு ஒருத்தர் பெருநர் 4 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை காவல்துறை அலுவலகத்துக்கும் இவங்க போய் கொடுத்துருக்குறாங்க லெட்ரு. இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம் வெளியிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், இந்த ஆவணப்படத்தை வெளியிட தடை விதித்து மத நல்லிணக்கத்தை, சமூக பதட்டத்தை, சட்ட ஒழுங்கை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே சொன்னது போல் ஏற்கனவே இந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு முன்னால் கடந்த ஆட்சியின் போது நாங்கள் இதை தமிழ்நாடு முழுக்க திரையிட்டிருக்கிறோம். சென்னையிலேயே 3 முறை திரையிட்டிருக்கிறோம். அதில் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் கோபால் போன்றவர்கள் பார்த்து பாராட்டி நேரில் அழைத்து அவரே பேட்டி எடுத்து இயக்குனர் எல்லாம் பாராட்டி இருக்கிறார். அந்த அளவுக்கு அனைவரையும் ரொம்ப நல்லிணக்கத்தோட காட்சிப்படுத்துகின்ற ஒரு படத்தை இவங்க பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, பதற்றத்தை வேற யாரும் இல்லை, இவங்க தான் அந்த பதற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு எதற்காக இவ்வளவு பட்டாலியனாக காவல்துறை இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணத்திற்காக குவிக்கப்பட்டிருக்கிறது தெரியல. அப்போ இதையெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி கேள்வியாக வைக்கிறோம். இந்த அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு இந்த ஆவணப்படத்தை 2வது தடவையாக தடை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் அங்கே இருக்கக்கூடிய வீதி இலக்கிய அமைப்பு அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள் ஒரு 15-20 பேர் அதை தனியார் திரையிட்டு பார்ப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறாங்க. அந்த மண்டபத்து உரிமையாளரை இதே போல இந்து முன்னணி நிர்வாகிகள் மிரட்டி இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க தங்களுடைய ஹாலில், சயின்ஸ் ஃபோரம் ஹாலில் போய் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அங்கே போன போது, நீங்கள் இங்கேயும் போடக்கூடாது சார், இது எங்கள் பில்டிங் சார், உங்கள் பில்டிங்காக இருந்தாலும் நீங்கள் போடக்கூடாது, என்ன சார் காரணம்னு கேட்டபோது மேலிட உத்தரவு அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர வேற எதையுமே அவங்க பதிவு பண்ணல. அப்போது மேலேருந்து யார் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஒவ்வொரு தடவையும் தடை அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போது இயக்குனரை அங்கீகரிக்கணும், மத நல்லிணக்கத்தை பேணி காக்கணும். திருப்பரங்குன்றம் மாதிரியான தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனைகள், காவிரி எப்படி உயிர்நாடி பிரச்சனையோ அதுபோல் திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை.
இப்போ இந்த படத்தை என்னவா மாத்துறாங்கன்னு, அந்த ஆவணப்படத்தை சர்ச்சைக்குரிய படமா மாத்துறாங்க. ஏற்கனவே அயோத்தியில இதே தான் பண்ணாங்க. தொடர்ந்து அயோத்தியை போய் முற்றுகையிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்த பாபர் மசூதி இடம்னு சொல்லப்பட்டதை சர்ச்சைக்குரிய இடம்னு சொல்ல வச்சாங்க. அதே போல இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆவணப்படத்தை சர்ச்சைக்குரிய படமாக மாத்துறாங்க. எந்த சர்ச்சையும் இல்லை இந்த படத்துல, யாருனாலும் பார்க்கலாம். யூடியூப்ல சேரல் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இது வெளிப்படையாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட படம், யாருனாலும் அதை பார்க்கலாம். ஆனாலும் அதை தடை செய்வதற்கு எங்கிருந்து 2 பேர் போன் போட்டு மிரட்டினா ஒரு ஆவணப்படத்தை தடை செய்த முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதசார்பின்மைக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்றத கேட்கணும்ல. 2 முக்கியமான கோர்ட் தீர்ப்புகளை நான் இங்கே கோட் பண்ண விரும்புகிறேன். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 40 நாட்களில் 2 தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பெறப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிருபானி கொடுப்பதற்கு தடை. அதுக்கு போலீஸ் என்ன, அதுக்கு தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு என்ன சொல்றாங்க, கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் சப்மிட் பண்றாங்க. அதற்கடுத்து ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய அமர்வில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது, கன்வெர்டட் முஸ்லிம்ஸுக்கு பிசி ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு. கன்வெர்ட் ஆகிறது மதம் தான் கன்வெர்ட் ஆகிறாங்களே தவிர பேக்வேர்ட்னஸ்ல இருந்து கன்வெர்ட் ஆகல. ஆனா அதற்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் எதுவும் பேசல, அமைதியா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆவணப்படத்துக்கு ஏற்கனவே நாங்க அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் அரசாங்கம் இதற்கும் பதில் சொல்லல. மீண்டும் மீண்டும் தடை அப்படின்னா இது ஆவணப்படத்திற்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் அமைதி நிலவக்கூடாது என்பதற்காக சிலர் செய்கின்ற சதியா? இதையெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு முன்னால் கேள்வியாக வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு 5 சிறப்பு விருந்தினர்கள் நாங்கள் அழைச்சிருந்தோம். ஒருவர் சிதம்பரத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் தம்பின் அன்சாரி அவர்கள். நேற்று ஒரு வெடி விபத்து, 18 பேர் அங்கே மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆவணப்படத்தோட முக்கியத்துவம் கருதி அவர் சிதம்பரத்திலிருந்து உடனடியாக காலையில் கிளம்பி இங்கே வந்திருக்கிறாரு. அதே போல முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் திரு கருணாஸ் அவர்கள், அவரும் பல்வேறு படப்பிடிப்பு வேலைகளுக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறார். இது போல 140 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ண அவ்வளோ பேருக்கு நாங்கள் பதில் சொல்லி இப்போ அவ்வளோ பேரை திருப்பி அனுப்பியிருக்கோம். இவ்வளவு பேரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது இந்த அரசு. அதே போல இவ்வளவு பேருக்கும் மதசார்பின்மையை பேசக்கூடாது, மதசார்பின்மை சார்ந்த ஒரு ஆவணப்படத்தை நீங்க பார்க்க கூடாது அப்படின்றதா இந்த அரசாங்கம் சொல்றதா? இந்த அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும், அனைத்து ஜனநாயக கட்சிகளும், அனைத்து தோழர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர்கள்தான் இதற்கு துணை நின்று எங்களுடைய ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். எங்களுடைய இயக்குனர் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். எங்களுடைய சங்கத்தை இதன் மூலமாக முடக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எங்களுடைய சங்கம் இதற்கெல்லாம் தயங்காது. நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். காவல்துறைக்கு நாங்கள் இது குறித்து புகார் தெரிவிக்கவிருக்கிறோம். புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும். எடுக்கப்படலை அப்படின்னா அதற்கு மேலதிக சட்ட நடவடிக்கை என்னவோ அதை எடுப்பதற்கு இந்த மக்கள் எங்களுக்கு துணை நிற்பார்கள். நாங்கள் மத சார்பின்மைக்காக துணை நிற்போம். இந்த ஆவணப்படத்தை எப்படியாவது நாங்கள் திரையிட்டே தீருவோம் அப்படின்றத பத்திரிகையாளர்களின் வாயிலாக இதை தடுத்து நிறுத்த விரும்புகின்ற ஜனநாயக விரோத மத ரீதியான ஆன்மீகம் என்ற பெயரால இந்துத்துவவாதிகளாக தீவிரவாத தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இதை விடுக்கிறோம். இது குறித்து கூடுதலாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் பேச இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எழுத்து மூலமாகவோ காணொளி மூலமாகவோ அல்லது ஒளி வடிவமாகவோ எல்லா வடிவங்களிலும் கொண்டு போய் மக்களை சென்றடைய உறுதுணையாக இருக்க வேண்டும். பத்திரிகை தோழர்கள், வந்திருந்த தோழர்கள், இவ்வளவு நேரம் காத்திருந்த தோழர்கள், அவ்வளோ பேருக்கும் நன்றி. நம்ம நாட்டுக்கு மிக அதிகமாக எது தேவைப்படுதுன்னு சொன்னால் அமைதியும் நல்லிணக்கமும் தான். அமைதியையும் நல்லிணக்கத்தையும் முன்னிறுத்தி உண்மைகளின் அடிப்படையில் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டாலோ ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டாலோ அவற்றுக்கெல்லாம் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நாங்கள் எப்போதுமே ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் தாய் தமிழ் உறவுகள் எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும், சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகின்றோம். இந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக பதற்றங்களை தணித்து மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜனநாயக சக்தியை மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட தோழர்களெல்லாம் இந்த ஆவணப்படத்தை திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற பெயரில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு இவ்வளவு பெரிய இடையூறு என்பது, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய இடையூறு என்பது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று உண்மைக்கு மாறான திரைப்படத்தை எடுத்தாங்க, கேரளா ஃபைல்ஸ்ன்னு சொல்லி உண்மைக்கு மாறான திரைப்படத்தை எடுத்தாங்க. அரசாங்கங்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கடுமையாக எதிர்த்த, விமர்சித்த, கண்டித்த படங்களுக்கு இந்த நாட்டிலே அனுமதி. ஆனால் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழணுங்கிற நோக்கத்தோட
கஷ்டப்பட்டு லாப நோக்கம் இல்லாமல் ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய இடையூறு என்று சொன்னால் அதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. இவற்றுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் நம்முடைய முக்குளத்தூர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாசு உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளும் இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்துமீறி இந்த மண்டபத்துக்குள் வந்து திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு எப்படி வந்தது? ஜனநாயக சக்திகள் நல்லிணக்கத்துக்காக ஒரு படத்தை எடுத்தால் நீங்கள் அதன் மீது விமர்சனம் வைக்கலாம். அந்த படத்தில் தவறான காட்சி அமைப்போ வசனங்களோ இருந்தால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதில் ஒரு முறைமை இருக்குது. ஆனால் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒன்றை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பாசிச குணம், பிரிவினைவாத குணம், கலவரத்தை தூண்டக்கூடிய குணம் உங்களை இயக்குகிறது என்று அர்த்தம். எனவே இப்போது நம்முடைய இந்த தோழர்கள், ஆவணப்பட இயக்குனர் உள்ளிட்ட அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே சட்ட ரீதியாகத்தான் இதை அணுகும்னு சொன்னாங்க. இப்போ கூட அவங்க ஆக்ரோஷமான முறையில் எதிர்வினை ஆற்றுவோம் என்று எதுவுமே சொல்லலை, சட்டப்பூர்வமாக அணுகணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கிடுங்க. இது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவருடைய கவனத்துக்கு இது போணுச்சான்னு தெரியலை. நிச்சயமாக இந்த நிகழ்வின் மூலமாக அவருடைய கவனத்துக்கு இது எட்டும்னு நினைக்கிறோம். அவரே தலையிட்டு இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி தரணும். ஏன்னா அவங்க ஆட்சியை சமூகத்தில் அமைதியையும் ஒற்றுமையும் உருவாக்கணுங்கிற குறிக்கோளோடு இருப்பதாக தொடர்ந்து பேசி வர்றாங்க. ஆளுநர் உரையிலும் கூட இது மதச்சார்பின்மை, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். அது உண்மைன்னு சொன்னோம்னா அந்த மதச்சார்பின்மையை, சமூக நீதியை, நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில், பதற்றத்தை தணித்து உறவுகளை வளர்க்கக்கூடிய வகையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பாதுகாப்போடு வெளியிட தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள்.